Eighth question, if Z is equal to A is an isolated singularity of F, then A is pole of F if limit F of Z is equal to as Z tends to A is equal to option A infinity, option B 0, option C A, option D 1 by A. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 15 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆப்ஷன் ஏ இன்ஃபினிட்டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் அன் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னா நம்மளுக்கு அதோட இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டி கிடைக்கும். அண்ட் பட் அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்கா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஐசோலேட்டட்னு சொல்லுவோம். இப்ப வந்து ஏன்றது நம்மளுக்கு போல் ஆஃப் எஃப் இருந்துச்சு அப்படின்னா லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் இசட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. இப்ப போல்னு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. போல்னாக்க கண்டிப்பா அது ஒரு டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி தான். சிங்குலாரிட்டினா அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா எதுக்கு தான் போகும், இன்ஃபினிட்டிக்கு தான் போகும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். சிங்குலாரிட்டினாலே அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல லிமிட் அப்ளை பண்ணும்போது என்னதான் கிடைக்கும், நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். போல்ன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி தான். அதனால வந்து லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் as z tends to a கண்டிப்பா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ எங்க போகும், இன்ஃபினிட்டிக்கு தான் போகும். ஸோ இது வந்து அதுவும் பர்டிகுலரா இசட் இஸ் ஈக்குவல் டு ஏன்றது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஆஃப் எஃப்னு வேற கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏன்றதும் போல்ன்றதையும் ஸ்பெஷலா கொடுத்துருக்கறதுனால கண்டிப்பா லிமிட்டோட வேல்யூ எதுக்கு தான் போகும், இன்ஃபினிட்டிக்கு தான் போகும். ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.